நம்ம சென்னையில பரபரப்பான குளத்தூர் பகுதியில ஒரு பெரிய வானுலக ரகசியத்தையே தனக்குள்ள வச்சிருக்கிற ஒரு கோவில் இருக்கு. சும்மா ஒரு வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, சந்திரனோட தெய்வீக கதிர்களே சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச ஒரு அற்புதம் நடந்த தெய்வீக ஒளி கதிர்களை வச்சு சிவனையும் அம்பிகையும் பூஜிச்சிருக்காரு. அமுதம் மாதிரி இருந்த அந்த ஒளி கதிர்களாலதான் அதுக்கு அமுத கிரணங்கள்னு பேர் வந்தது. மூலவரோட பெயர் சோமநாதீஸ்வரர். சோமன்னா சந்திரன், அப்போ சந்திரனின் ஈஸ்வரர். அம்பிகையோட பெயர் அமுதாம்பிகை, அதாவது அமுதத்தின் நாயகி. பாத்தீங்களா, பேரிலேயே கதை இருக்கு. இங்க தலவிருச்சம் வில்வம், தீர்த்தங்கள் சந்திர தீர்த்தம், அப்புறம் அக்னி தீர்த்தம். மூலவர் சன்னதியை தவிர இந்த கோவில் வளாகத்துல விநாயகர், முருகன், அம்மன், அப்புறம் சண்டிகேஸ்வரர்னு மற்ற முக்கியமான தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு. சித்தர்களுக்கெல்லாம் தலையானவரா நாம போற்றுகிற அகத்திய முனிவரே இந்த புனித மண்ணுல சிவனை பூஜிச்சு வழிபட்டிருக்காரு. இதுவே இந்த இடத்தோட ஆன்மீக ஆற்றல பல மடங்கு அதிகமாகுது. வாதாபி, ஈழ்வலன் 2 கொடிய அசுரர்களை வதம் செஞ்சதால ஏற்பட்ட பாவ நிவர்த்திக்காக அவர் இந்த சோமநாதீஸ்வரரை சரணடைஞ்சதா வரலாறு சொல்லுது. அகத்தியரை தொடர்ந்து 16ஆம் நூற்றாண்டில வாழ்ந்த ஒரு பெரிய புலவர் மாதவ சிவஞான முனிவர். அவருக்கும் இந்த ஆலயத்தோட ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அவர் இங்க இருக்கிற தெய்வங்களை போற்றி பாடி காலத்தால அழிக்க முடியாத இலக்கிய படைப்புகளை நமக்கு கொடுத்திருக்காரு. 16ஆம் நூற்றாண்டுல இந்த இடம் திருக்குழந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு. காலப்போக்குல அது குளத்தூர்னு மாறிடுச்சு. பொதுவா தெய்வங்களுக்கு புத்தாடை சாத்துறது, நெய் விளக்கு ஏத்துறதுன்னு ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள வழிகள்ல தங்களோட நன்றியை தெரிவிக்கிறாங்க. இங்க பல விழாக்கள் நடந்தாலும் மகா சிவராத்திரி, பிரதோஷ காலங்கள், அப்புறம் அமாவாசை நாட்கள் ரொம்ப விசேஷமானது. இந்த நாட்கள்ல கோயில்ல பக்தர்கள் கூட்டம் அலை மோதும்.